Hello students, welcome back to the channel Study Tips by DK. இன்னைக்கு நாம வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல லெசன் 1ல புக் இன் கொஸ்டின்ஸ்ல என்னென்னலாம் பப்ளிக் எக்ஸாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற கொஸ்டின் 3 மார்க்ஸ்ல இருக்கு. 3 மார்க்ஸ்ல இந்த செகண்ட் கொஸ்டினை பார்ப்போம். Write about dimensional variables and dimensionless variables with an example. இந்த கொஸ்டின் புக்ல எங்க இருக்குன்னு பார்ப்போம். புக்ல பேஜ் நம்பர் 30 எடுத்துக்கோங்க. அதுல 1.8.2 லெஃப்ட் சைட்ல இருக்கு பாருங்க, டைமென்ஷனல் வேரியபிள்ஸ் அண்ட் டைமென்ஷன்லெஸ் வேரியபிள். இப்போ டைமென்ஷனல் வேரியபிள்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, அதுக்கு டைமென்ஷன் இருக்கணும், அது ஒரு வேரியபிளாகவும் இருக்கணும். வேரியபிள்னா உங்களுக்கு தெரியும், அதோட வேல்யூஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் எழுதி அதுக்கு 2 எக்ஸாம்பிள் எழுதுறோம். 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, 2 எழுதுனா போதுமானது. இது டைமென்ஷனல் வேரியபிள்ஸ். அதே மாதிரி டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதுக்கு டைமென்ஷன் இருக்கக்கூடாது, ஆனால் அது வேரியபிளாக இருக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் எழுதி இதுக்கும் 2 எக்ஸாம்பிள் எழுதுறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பேஜ் நம்பர் 30ல ரைட் சைடில் இருக்க அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ். இந்த அப்ளிகேஷன்ல 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 3 பாயிண்ட்ஸையும் பேஸ் பண்ணி 3 விதமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் அல்லது யூசஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பாருங்க, டு கன்வெர்ட் a physical quantity from one system of units to another. அதாவது ஒரு physical குவான்டிட்டியை ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்க்கு மாத்துறது. இதுதான் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். இதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு 5 மார்க்ஸ்ல தான் வந்திருக்கு. மார்ச் 2020ல 5 மார்க்ல வந்த இந்த கொஸ்டினை பாருங்க. இதுல 2 சப்டிவிஷனா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ். இதுக்கு நம்ம அந்த 3 பாயிண்ட்ஸையும் எழுதிடணும். அடுத்து எக்ஸ்பிரஸ் 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி பிரஷர் இன் டர்ம்ஸ் ஆஃப் nm-2 யூசிங் த மெத்தட் ஆஃப் டைமென்ஷன். இது நமக்கு புக்ல எக்ஸாம்பிள்ல கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 30ல எக்ஸாம்பிள் 1.12 பாருங்க. இதுல சிஜிஎஸ் சிஸ்டம்ல கொடுத்துருக்க மெர்க்குரி ப்ரெஷரை நாம எஸ்ஐ சிஸ்டம்க்கு மாத்துறோம். அதுதான் இந்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம முதல்ல அந்த 3 பாயிண்ட்ஸையும் எழுதி இந்த ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணணும். அடுத்த அப்ளிகேஷன் பாருங்க, செக் த டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் எ கிவன் பிசிக்கல் ஈக்குவேஷன். இந்த பாயிண்ட்ஸுக்கு நமக்கு 2 விதமா கேள்வி கேட்டிருக்காங்க. ஒன்று 2 மார்க்ஸ்லையும் இருக்கு, இன்னொன்று 5 மார்க்ஸ்லையும் இருக்கு. வாங்க அந்த கொஸ்டின்ஸை பார்ப்போம். 2 மார்க்ல கேட்டிருக்க கொஸ்டினை பாருங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அது கரெக்டா என்ன அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க. ½ mv² = mgh. இது ஃப்ரீக்வெண்டா நமக்கு கேட்குற கொஸ்டின். குவார்டர்லி, ஹாஃபலி, இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இது அடிக்கடி கேட்பாங்க இந்த கொஸ்டின். ஸோ இது புக்ல எங்க இருக்குன்னு பார்ப்போம். பேஜ் நம்பர் 32 எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.14. இந்த ஈக்குவேஷனை நம்ம டைமென்ஷனலாம் கரெக்டா இல்லையா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு இருக்க டேர்ம்ஸோட டைமென்ஷன்லாம் எழுதிக்கிறோம். அடுத்து ரைட் சைடு இருக்க டேர்ம்ஸோட டைமென்ஷன்லாம் எழுதிக்கிறோம். ஒவ்வொரு சைடும் அந்த ஈக்குவேஷனை ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். ஃபைனல் ரிசல்ட்டை எழுதுறோம். ஃபைனல் ரிசல்ட் எழுதிட்டு 2 சைடும் டைமென்ஷன் ஈக்குவலாக இருக்கு அப்படிங்கிறத காட்டுறோம். அதுதான் இந்த சம்மு. இதே கொஸ்டினை 5 மார்க்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இது மார்ச் 2022ல வந்த கொஸ்டின். இதுல ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பார்த்த அந்த எக்ஸாம்பிள் சம்மும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம 2யுமே எழுதணும். இது 5 மார்க்ல வந்த கொஸ்டின். அடுத்து தேர்ட் அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டின் தான். மார்ச் 2023ல வந்த கொஸ்டின். ஸோ இதில் பாருங்க, இந்த டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலமுக்கு நம்ம ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வரணும். அதை எதெல்லாம் பேஸ் பண்ணி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது புக்ல இந்த சம்மு புக்ல பேஜ் நம்பர் 33ல இருக்கு. எக்ஸாம்பிள் 1.15. ஸோ டைம் பீரியட் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலமுக்கு நம்ம ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வரோம். இன்னைக்கு வீடியோவில் இந்த 2 கொஸ்டின்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் லெசன் 2ல இதே மாதிரி புக்கின்ல இருக்க பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.